நேசிக்கிற நல்ல தகப்பனே, தம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க. நன்றி பிதாவே, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக இந்த நாளில் தேவன் நமக்கு தந்த இந்த நல்ல சுகம் பலனுக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயமே ஊற்று. ஊற்றுனா என்ன அப்படின்னா, தேங்கி நிற்கிறதுல அது ஊறிக்கொண்டே இருக்கும், பொங்கிக் கொண்டே இருக்கும், வற்றவே வற்றாது. எங்கே ஊற்று இருக்கோ, நீர் ஊற்று, கிணத்துல இல்லை நதியில், கடலில் நீர் ஊற்று இருக்குது, கிணத்துல நீர் ஊற்று, பூமியின் அடியில் நீர் ஊற்று. அது எப்படின்னா அது வற்றவே வற்றாது, அது ஊறிக்கொண்டே இருக்கும். அதுபோல் தேவன் சொல்கிறாரு, இருதயமே ஊற்று என்று சொல்லுகின்றார். இதான் நான் தலைப்பாக சொல்லியிருக்கேன், இருதயமே ஊற்று. அப்போ இந்த இருதயம் அது ஊற்றாக இருக்க வேண்டும். அது கலங்கி குழம்பி அது சேரும் சகதியமாக இருக்கக்கூடாது. அது நீர் ஊற்றி தெளிந்த நீராக இருக்க வேண்டும். அப்படி நம்ம இருதயம் இருக்கணுமா, இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார். நம்முடைய உள்ளான மனிதனுக்கு மறுபெயர் தான் இருதயம். இதயம் நம்முடைய வாழ்க்கையில் மையமானது. இதயம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மேடை. நம்ம வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் என்னதுதான்? இதயம்தான். ஆதியாகமத்தில் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை போல வேதத்தில் ஒரு சோகமான வசனம் கிடையாது அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதியிருக்கார். 6வது அதிகாரம் ஆதியாகமும் 6வது வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அருமையானவர்களே, இது ஒரு சோகமான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா 5வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். மனிதனுடைய இருதயத்தின் தோற்றம் அது நினைப்பதற்கு முன்பாகவே அது எப்படி என்றால் பொல்லாதது என்று தேவன் கண்டாராமா. அதனால் ஆண்டவர் இந்த மனிதனுடைய நினைவுகளின் தோற்றம் எப்படி, அது தோற்றம் எல்லாம் அப்படின்னு எழுதியிருக்கு 5வது வசனத்தில். தோற்றம் எல்லாமே எப்படி தான் இருக்குன்னா பொல்லாததாக தான் இருக்கு. யாரையும் குறைய சொல்லக்கூடியவங்களாக, மற்றவங்களை குற்ற பார்க்கக்கூடியவர்களாக, பெருமைப்படக்கூடியவர்களாக, சோர்ந்து போனவர்களாக, இறைவனையே குறை சொல்லக்கூடியவர்களாக, மனிதனை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, இப்படியே உலகத்தினுடைய காரியங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ்கின்ற மனிதனை பார்த்து ஆண்டவர் மிகவும் விசனப்பட்டார். அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்காங்க, இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்காங்க, கர்த்தர் அந்த சாரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் மனஸ்தாபப்பட்டார்னு எழுதியிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தேன், அதுக்கு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாரி. சரி, நான் இப்படி இந்த மனுஷனை உண்டாக்கிட்டேனே, ஏன்னா இவனுடைய நினைவுகளே எல்லாம் பிறரை பற்றியே இருக்கின்றது. பிறருடைய பொருள் மேலே, பிறர் மேலே இப்படியே இருக்கிறதுனால தேவன் ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். அதான் சாரி அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அந்த கேட்டகரியில் இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இருதயத்தின் நினைவுகள் ப்ளஸ் தோற்றம் எல்லாமே பொல்லாது தான். மார்ட்டின் லூத்தர் அவர் ஒரு பெரிய ஊழியக்காரங்க. அவங்க தான் வலிமையான ஒரு தீர்க்கதரிசி அந்த நாளில் ஃபாதர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனது இருதயத்தை குறித்தே நான் அதிகம் பயப்படுகிறேன். இருதயம் என்பது நான் கிரேக்க சொல்லினேன் அப்படின்னா காடியா. மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார், என் இதயத்தை குறித்தே நான் பயப்படுறேன். ஏன்னா அங்கே எந்த நேரத்தில் என்ன தோன்றுன்னு எனக்கு தெரியல.
எந்த எண்ணங்கள் வரும்னு எனக்கு தெரியல. அது எனக்கே அவிசுவாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது என்னையே பேசுகின்றது, எனக்கே தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருகின்றது, என்னையே எனக்கு வெறுப்பை கொண்டு வருகின்றது. நான் எதுக்கு இருக்கணும்னு ஏன் இதயமே என்னை குறித்து பேசுகின்றது. அப்போ இதயம் இம்பார்ட்டண்ட்டா இல்லையா? அப்போ இந்த இதயம் எப்பவுமே தூயதாக தான் இருக்க வேண்டும். அதனால தான் நான் இருதயம் ஜீவ நீரூற்று அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஜீவ ஊற்று இதயமே. ஏன் அப்படின்னா அது நல்லதாகவே இருக்க வேண்டும். அப்போ நல்லதாகவே என்னுடைய இதயம், உங்களுடைய இதயம் இருக்குன்னா அது வெளியே வரும்போது அது நல்லதாகவே வரும், ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும் என்று நம்ம பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் அதில் 11வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்க மனு புத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ. அதாவது கர்த்தருடைய பார்வையில் பாதாளமும் அழிவும் பிரத்யட்சமாக இருக்குது, பப்ளிக்காக இருக்குது. ஆனால் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. பாதாளமும் நமக்கு தெரியாது, அழிவும் நமக்கு தெரியாது. எப்போ வெள்ளம் வருது, எப்போ சுனாமி வரும், எப்போ கொடும் காற்றடிக்கும், எப்போ மழை வரும், எப்போ புயல் வரும்னு நமக்கு தெரியாது. அழிவு நமக்கு தெரியாது, பாதாளமும் நமக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது பப்ளிக்காக இருக்காமா. ஆனால் சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயமும் அதிக பிரத்யட்சமாக இருக்கும் அல்லவா. அப்போ இந்த தேவனுக்கு நம்ம எவ்வளவு பயந்து, தேவனை எவ்வளவாய் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாத அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு அளவில்லாத அன்பு. அவர் அப்படியே மனசுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்படி ஒரு தாய் தன் தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து அழகு பார்க்கறது போல இயேசுவுடைய அன்பு அப்படியே நம்ம அழகு பார்க்கணும். அது அழிவில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு மாறவே மாறாது. நம்ம மேலே வச்ச அன்பு மாறவே மாறாது. அருமையானவர்களே, அடுத்து ஒரு வசனம் சொல்கிறேன். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அப்போ இதில் நீங்கள் பாருங்கள், வெள்ளிக்கு என்னது குகை, இதில் தான் வெள்ளியை புடமிட முடியும். பொன்னை புடமும் சோதிக்கும். புடம்னா என்ன? இந்த நம்ம சோதிக்கக்கூடிய ஒரு அக்கினி, அது சோதிக்கும். ஆனால் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் தான். வெள்ளியையும் பொன்னையும் அக்கினி சோதிச்சிரும், ஆனால் இருதயத்தை சோதிக்கிறவரோ கர்த்தர். தேவனுக்கு, கர்த்தருக்கு நம்ம எப்படி பயப்படணும்? அவரோடு நம்ம சார்ந்து கொள்ள வேண்டும், அவரோடு நம்ம அண்டிக் கொள்ள வேண்டும். இயேசுவோடு அவருடைய அன்பு மாறாது. மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதையும் அன்பிதே. அவருடைய அன்பு மாறாத அன்பு. அன்பே பெரியது, அது இயேசுவின் இடத்துல உண்டு. அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள். இருதயத்தை சோதிக்கிறவரோ கர்த்தர். வெள்ளியையும் பொன்னையும் அக்கினி சோதிச்சிரும், ஆனால் இருதயம் ஆண்டவர் தான் சோதிப்பார். அப்போ அந்த இருதயத்தை சோதித்து பார்க்கும்போது அது சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மாணவன் தன்னுடைய எக்ஸாம் பரீட்சை எழுதின நோட்டை காட்டினான். அந்த நோட்டில் ஒரு தப்புமே இல்லை. ஆனால் அவங்க என்ன எழுதியிருப்பாங்க? ஆசிரியர் அது கிரேட்னு எழுதியிருப்பாங்க, அவங்க வெரி குட்னு எழுதியிருப்பாங்க. சில டீச்சர்ஸ் நிறையா ஸ்டார் போட்டிருப்பாங்க, சில டீச்சர்ஸு குட்டுன்னு போட்டிருப்பாங்க, சிலர் வெரி குட் போட்டிருப்பாங்க, சிலர் நிறைய ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஏன்னா அது அவங்க இருதயத்தை டச் பண்ணிட்டாமா. இவ்வளோ அழகான எழுத்து, இவ்வளோ அழகான ஆன்சர், தப்பே கண்டுபிடிக்க முடியல அந்த எக்ஸாம் நோட்டில். அதனால் அந்த டீச்சருக்கு ரொம்ப பிடிச்சிட்டாமா. அதனால் அவங்க இருதயத்தை தொட்டுட்டாமா. அதனால் அவங்க என்ன செய்துட்டாங்க? குட் போடுறாங்க, சிலர் வெரி குட் போடுறாங்க, சிலர் என்ன செய்கிறாங்க? நிறையா ஸ்டாரை போடுறாங்க.
இவன் பெஸ்ட்டு அப்படின்ட்டு. அப்போ தேவனும் நம்முடைய இருதயத்தை அப்படியே பார்ப்பார்ல, அப்படியே கிண்டி கலரி என்னதாட்டிருக்கான்னு பார்ப்பார். ஏன்னா அவர் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. நம்ம சில சமயம் நம்மளை அறியாமலே தவற செய்து விடுகின்றோம், கோபப்பட்டு விடுகின்றோம், எரிச்சல் பட்டு விடுகின்றோம். நம்ம சாதாரணமாக தான் சொல்வோம், ஆனால் அது அவங்களுக்கு மனசு வலிக்கிற மாதிரி தெரியும். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இருதயத்தை சோதிக்கிற கர்த்தர்கிட்ட கொடுத்து, அப்பா என் இருதயத்தை ஊற்றாக மாற்றுங்க, நல்ல ஊற்றாக மாறி இருக்கட்டும். இது ஒரு கலங்கின குளம் போல தேங்கி கிடக்கின்ற தண்ணீரை போன்று இல்லாமல் ஊறிக்கிட்டே இருக்கும்போது பழசெல்லாம் போய்கொண்டே இருக்கும், நான் புதிதாக மாற்றப்பட்டு கொண்டு இருப்பேன் என்று சொல்ல வேண்டும். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளதாக இருக்குன்னா, உயிராக இருக்குது, அது வல்லமையாக இருக்குது. அது 2 புறமும் வெட்டக்கூடிய கத்தி. நம்ம ஒரு பக்கம் வெட்டுகிற கத்தியை வச்சுருக்கோம். ஆனால் இங்கே இந்த வசனமானது 2 பக்கமும் வெட்டு, இங்கிட்டு போனாலும் வெட்டு, அங்கிட்டு போனாலும் வெட்டு. அதனால் நேரில் போ. எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்குது. அதே சமயத்தில் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் அதை பிரிச்சிடும். எது உலகத்தின் காரியம், எது பரலோகத்தின் காரியம், எது நேர்மையானது, எது எதிர்மறையானது, எது அன்புள்ளது, எது கோபம் உள்ளது, எது பாசமானது, எது கெட்ட வைராக்கியம் உள்ளது, எது கர்த்தரை கனம் பண்ணக்கூடியது, எது கர்த்தரை கனையினப்படுத்தக்கூடியது என்பதை தேவனுடைய வார்த்தையானது சோதித்தருகிறதாக இருக்கிறது. அது இருதயத்தை உருவ குத்துகிறதாயும் நம்முடைய யோசனைகளை வகையறுக்கிறதாக இருக்குது. வகையறுக்கிறது என்ன? பிரித்து எடுக்கிறது. இப்போ காய்கறி வாங்கிட்டு வரோம், என் பையன் காய்கறி வாங்கிட்டு வருவான். காய்கறி வாங்க ஒரு பெரிய மூடையில் வாங்கிட்டு வருவோம். அப்போ அந்த மூடையில் உள்ள காய்கறியை அப்படியே நம்ம அள்ளி அள்ளி கேரி பேக்கில் வைக்க முடியாது. அதை என்ன செய்யணும்? தலைகீழ தட்டணும். அந்த காய்கறியை தட்டின பிறகு அதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் தனியாக பிரித்து எடுக்கணும், பெரிய வெங்காயத்தை தனியாக பிரித்து எடுக்கணும், கத்திரிக்காயை தனியாக எடுக்கணும், வெண்டைக்காயை தனியாக எடுக்கணும், கோஸை தனியாக எடுக்கணும், காலிஃப்ளவர் காயை தனியாக எடுக்கணும், பச்சை மிளகாயை தனியாக எடுக்கணும், கொத்தமல்லி இலையை தனியாக எடுக்கணும், கருவேப்பிலையை தனியாக எடுக்கணும். வகை இருக்கணும். நம்ம அதை வகை இருக்கிறோம், நம்ம அதை பிரித்து எடுக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய இந்த வேத வசனமானது நம்ம இருதயத்தை ஊடுருவ பாய்ந்து அப்படியே பிரித்து எடுக்குமா. பிரித்து எடுக்கும்போது, இந்த காய்கறியை பிரித்து எடுக்கும்போது சில மிளகா 2 கீறி இருக்கும், சில மிளகா அழுகி போய் இருக்கும், சில காயில் சில உருளைக்கிழங்குல ஓட்டை இருக்கும், சில தேங்காய் வெடித்து போய் இருக்கும், ஏற்கனவே வெடித்ததாக இருக்கும். என்ன, சில அவரைக்காய் ரொம்ப பழைய காயாக இருக்கும். அப்புறம் அதை பிரித்து எடுக்கிறோம், வகையாக இருக்கிறோம். அதே போல் கர்த்தருடைய வார்த்தை, அதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாசித்துக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டு இருக்க அதை அப்படியே நம்மளை என்ன செய்யும்? வேறு விரிக்கும். வேண்டாததை எடுத்துரும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் வசனத்துக்கு. இது வேண்டான்னா அதை நம்ம ஒப்பு கொடுத்துடணும். வேண்டானா என்னை விட்டு வெளியே போயிரு. எனக்கு சட்டம் என் தேவனுடைய வார்த்தை தான், அதுக்காண்டி தான் நான் வாழ்கிறேன். அதான் நம்மளை பார்த்து வகை அறுத்து அதை நல்லதெல்லாம் பேக் பண்ணுது. நல்லதெல்லாம் நமக்கு ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறதாக இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு புத்தகமாக மாறுகிறது. சரித்திரம் படைக்கிறோம். நம்ம பெரிய வீர தீரமான செயல்களை செய்துதான் நம்ம சரித்திரம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையும் ஒரு புத்தகம்தான், உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு புத்தகம்தான்.
பவுல் சொல்கிறார்ல, நம்ம எல்லாரும் நிருபங்களாக இருக்க வேண்டும். நிருபங்கள் என்றால் கடிதங்கள். கடிதங்களை வாசிப்பார்கள், நிருபங்களை வாசிப்பார்கள். என்னையும் வாசிப்பாங்க, உங்களையும் வாசிப்பாங்க, உலகம் வாசிக்கும், தேவனும் வாசிப்பார். அப்போ இந்த வகை அறுக்கும்போது, வேறு பிரிக்கும்போது, தனித்தனியாக நம்முடைய இருதயத்தின் காரியங்களை, யோசனைகளை கர்த்தர் வகையறுத்து பார்க்கும்போது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகின்றார். வேதமும் சொல்லுகின்றது. அருமையானவர்களே, இருதயமே ஊற்றாக இருக்கிறதுனால, இருதயம் மையப்பகுதியாக இருக்கிறதுனால, இருதயத்தின் மேல் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இருதயத்தை எப்படி மார்ட்டின் லூத்தர் சொன்ன மாதிரி, என் இருதயத்துக்கே நான் பயப்படுகின்றேன்னு சொல்கிறார். ஏன்னா அது எப்போ என்னத்தை நினச்சிரும்னு தெரியல, அது எப்போ என்னத்தை சொல்லிடும்னு தெரியல, அது எந்த காரியத்தை எப்படி கற்பனை பண்ணிடுமோ தெரியல, எப்போ என் இருதயம் யாரையும் சபிச்சிருமோ தெரியல, எப்போ என் இருதயம் யார் மேலேயாவது வைராக்கியத்தை காட்டிடுமோன்னு தெரியல. அதனால் என் இருதயத்தை நான் பயப்படுறேன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவர் எழுதியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தில். இன்றைக்கு நாமும் ஒரு புத்தகம்தான். நமக்கு பல அத்தியாயங்கள் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சாப்டர் வரும். ஒவ்வொரு சாப்டராக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குழந்தை பருவம், பள்ளி பருவம், காலேஜ் பருவம், திருமண பருவம், பிள்ளைகளை திருமணம் முடித்த பருவம், பேரன் பேத்தியின் பருவங்கள், ரிட்டையர்மெண்ட்டு அது ஒரு பருவம், ஓய்ந்திருக்கிற ஒரு பருவம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை பயணம் பல அத்தியாயங்களை கொண்டது, பல சாப்டரில் இருக்குது. இந்த சாப்டர்லாம் பார்க்கும்போது எல்லாமே எஸ்ஸாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பெஸ்ட்டாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தேவையில்லாததெல்லாம் என்ன செய்வாங்க? எடிட் பண்ணுவாங்க. தேவன் தான் அதை செய்ய முடியும், தேவனுடைய வார்த்தை அதை செய்ய முடியும். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன எடிட்டிங் பண்ணுங்கப்பா, அதை வகையெடுத்துருங்கப்பா, நல்லதெல்லாம் இருக்கட்டும், பெஸ்ட்டானதெல்லாம் இருக்கட்டும். வேண்டாத என்னுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், களவு, என்னிடத்தில் இருக்கிற பொய், என்னிடத்தில் இருக்கிற ஏமாற்று, அடுத்தவங்க நிலத்தை ஏமாத்துனது, அடுத்தவங்க பொருளை ஏமாத்துனது, அடுத்தவங்களை வஞ்சித்தது, அடுத்தவங்களை குறை சொன்னது, குற்றம் சொன்னது, இப்படியாக இருக்கிற நஞ்சு பிஞ்சு போன மிளகாயை போன்றவைகள் என்னை விட்டு பிரித்து எடுத்து அவைகள் அப்புறப்படுத்தி என் இதயம் பரிசுத்தமாக வேண்டும். பெஸ்ட்டானதான் என் இதயத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நான் கர்த்தருடைய வார்த்தை விவரிக்கிறதுக்கு தான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல தான் தேவன் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அவருடைய இந்த கிரியைகளை சங்கீதம் 118 அதிகாரத்தில் சொன்னது போல, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அந்த ஒன்றுக்கு தான் நான் அந்த இடத்துல வந்திருக்கேன், வேறு எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. அவருடைய வார்த்தையை விவரிக்க வேண்டும் என்று. அருமையானவர்களே, நீதிமொழிகளில் 4:12 ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதை இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். இதயத்தை எல்லாம் வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சாமா. அப்போது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போது எல்லோரும் உடனே அவருக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களாம். டாக்டர் சொன்னாங்களாம் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. அப்போ எல்லோரும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அவர் ஒல்லியாக தானே இருப்பார், ரொம்ப ஒல்லியாக இருப்பார், அவர் எப்பவும் சுறுசுறுப்பாக இருப்பார், ஊழியத்தில்னாலும் சரி, செய்தி கொடுக்கறதுனாலும் சரி, எந்த இடத்துல மீட்டிங் நடத்தணும், ஓப்பன் மீட்டிங் நடத்தணுமா, புத்தகம் எழுதணுமா, எல்லாவற்றிலையுமே சுறுசுறுப்பாக இருப்பார், ஒல்லியாகவும் இருப்பார். அவருக்கு எப்படி அட்டாக் வந்துச்சு, அவருக்கு எப்படி பைபாஸு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி கேட்டாங்களாம். ஆனால் நான் அந்த சூளை வழியாக நான் கடந்து வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கும் இவருக்கா இருதய நோய் அப்படின்னு சொன்னாங்களாமா. ஆனால் தேவன் என்னை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தார். தேவன் என்னை எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து என்னை அந்த சூளை, அந்த நெருப்பு வழியாக என்னை நடத்தி கொண்டு போய் என்னை சுத்தம் பண்ணினார், என்னை பரிசுத்தம் பண்ணினார், என்னை தற்பரிசோதனை பண்ணும்படி கிருபை செய்தார், என்னை ஆராய்ந்து பார்க்கும்படியாக செய்தார். இந்த வாழ்க்கையில் அநேக தோல்வியை நான் சந்தித்திருக்கின்றேன். ஆனாலும் இன்ன வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியை பார்க்கின்றேன். அந்த தோல்வியெல்லாம் எனக்கு வெற்றியாக அமைந்தது. நான் வீழ்ந்த அந்த ஒவ்வொரு சோதனையும் தோல்வியும் எனக்கு ஜெயமாக மாறினது என்று சொல்லுகின்றார். ஒரு கேம்பு நடத்தினாங்களாம். அந்த கேம்பில் எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க.
அந்த பேப்பரில் என்ன எழுதிருச்சு அப்படின்னா, தற்பரிசோதனை செய்யக்கூடிய காரியங்களை அதில் எழுதியிருந்தார்கள். உடனே நீனே தற்பரிசோதனை செய்து பார். இன்னொன்று, பரிசுத்தத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பு நடத்தி கையில் எழுதி கொடுத்தாங்களாமா. அந்த கேம்பில் உள்ள எல்லா வாலிபர்கள் எல்லாரும் ஆங்காங்கே மரத்தடியிலே போய் அவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அந்த ஜெபத்திலே அவர்கள் தியானித்து எழுந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு தான் எழுந்தார்களாம். கண்ணீர் அப்படியே வழிந்து ஓடிச்சாமா இந்த கேம்பில் அட்டன் பண்ணவங்க. தற்பரிசோதனை செய்யும்போது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த இருதயத்தின் ஆழத்தை பரவு ராஜ்யத்தில் இருந்து அது ஊடுருவி அந்த கருவி வேத வசனத்தின் மூலம் பார்க்கும்போது அங்கே தற்பரிசோதனை செய்யும்போது தன்னுடைய நிலைமை என்ன என்பதை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அதனால் ஆங்காங்கே மரத்தடியிலே கிடந்து அழுது புலம்பினார்களாம். அந்த கேம்பில் கண்ணீர் தாரதாரையாக வடிந்ததாம் ஒவ்வொரு வாலிபனுக்கும் என்று அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய தற்பரிசோதனை என்ன? பரிசுத்தத்தை பற்றி உங்கள் கையிலே ஒரு பேப்பரை கொடுத்து எழுதுங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம்? இருதய ஆராய்ச்சி என்று பார்க்கும்போது முதலாவது நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 19:12 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அப்போ இதில் பெரிய பாவங்களை விட மறைவான குற்றங்களே அதிகமாக இருக்கும் என்று ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் எழுதியிருக்கார். அவர் மீட்டிங்கில் ஒருத்தர் நான் அட்டென்ட் பண்ணேன். ஆர் ஸ்டான்லி. அந்த ஸ்டான்லி அந்த அண்ணன் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்துனாங்க. தனியாக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருந்தாங்க மதியம் போல். எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். அவங்க செய்தி ஆரம்பிக்கும் போது நான் எழுதுனது தான். நான் முடிஞ்ச பிறகு நான் பரலோகத்தில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அப்போ அவங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க தன்னுடைய இருதயத்தையே ஆராய்ந்து பார்ப்பார்களாம். தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தது இருதயத்தின் மேலே அதிக கவனமாக இருப்பார்களாம். மறைவான குற்றங்களையே, மற்ற பாவங்களை விட மறைவான குற்றங்களையே அதிகமாக இருக்குமா. அதனால் அதையே அறிக்கை செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் ஆர் ஸ்டான்லி. அவங்க அருட்பணி இயக்கம் என்ற ஸ்தாபனத்தின் தலைவர். நான் நினைக்கிறேன் அவர் மெசேஜ் ஆரம்பிக்கும் போது நான் எழுதுனது தான், அவர் பேசுனது நான் எழுதி முடிச்சு நான் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அந்த குளோரி, அந்த மகிமை அப்படியே அந்த இடத்த நிரப்பிட்டு பார்த்துக்கோங்க. வல்லமை காணப்பட்டது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கின்ற உங்களுக்குள்ளே இப்படியாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று தான் நான் ஜெபம் செய்துட்டு வந்திருக்கேன். எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை எப்படியாவது சொல்லி எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். அதுதான் அந்த ஒரே ஒரு ஆதங்கம்தான், அதே ஒரே ஒரு அந்த ஏக்கம்தான். ஆண்டவருடைய கிருபையால் வேறு எதுவுமே இல்லை எனக்கு. ஏசப்பா நம்ம மகிமைப்படணும். வேறு ஒன்றுக்கு இந்த இடத்துல நான் இருக்கலை. நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும். மறைவான பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். எபிரேயர் 1:9. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நீர் நீதியை விரும்புகிறீர், அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அருமையானவர்களே, ஒன்றை விரும்புகின்றார், ஒன்றை வெறுக்கின்றார். ஒன்றை விரும்புகின்றார், நீதியை விரும்புகின்றார், அக்கிரமத்தை வெறுக்கின்றார். ஆதலால் தேவன் உமது தோழரை பார்க்கிலும் எல்லாருக்கும் மேலாக அவரை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் எழுதியிருக்கு. அக்கிரமத்தை வெறுக்கிறார், நீதியை விரும்புகிறார். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அக்கிரமத்தை வெறுக்க வேண்டும், நீதியை விரும்ப வேண்டும். இந்த காரியத்துக்காக நம்ம ஒரு 2 செகண்டு நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நான் நீதியை விரும்புகின்றேன், அக்கிரமத்தை வெறுக்கின்றேன், உதவி செய்யுங்கப்பா. முடியலப்பா, முடியல. என் இருதயத்து மேலேயே எனக்கு கவனம் வைக்க முடியலையே. என் இருதயத்து மேலே என் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நான் கவனம் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் நேரம் எடுத்து டைம் எடுத்து
தேவனுடைய சமூகத்தில் அப்படியே நீங்கள் அமர்ந்து மறைவான குற்றங்களுக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள். முடியலப்பா, உதவி செய்யும் ஆண்டவரை என்று கெஞ்சி கேட்க வேண்டும். கண்டிப்பாக அன்புள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இதயமே ஊற்று, இதயமே ஊற்று. என் இருதயம் தேங்கி கிடக்கிற, தங்கி கிடக்கிற சாக்கடை அல்ல, தங்கி இருக்கிற குளம் அல்ல. தவளையும் கிருமியும் பாக்டீரியாவும் விஷப்பூச்சிகளும் தங்கி இருக்கிற இதயம் அல்ல. இறைவன் வாழக்கூடிய இதயம் ஊற்று. ஆண்டவர் சொல்கிறார், நானே ஜீவ வழி, நானே ஜீவ சத்தியம், என்னில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும், நான் தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். அருமையானவர்களே, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நீ தாழ்த்தி மறைவான குற்றங்களுக்கு விலக்கி நீ பரிசோதித்து பார்த்து நீ ஆசீர்வதித்து உடைய ராஜ்யத்தை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, குரல் கேட்க, குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. 1,000,000 செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? 1,000,000 செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல் உணவே, நாளெல்லாம் நினைவே, நல் உணவே, நாளெல்லாம் நினைவே, சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, குரல் கேட்க, குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா. என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே அன்பு, என் பாவம் போக்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே அன்பு. தென்றலே, கல்வாரி தென்றலே, தென்றலே, கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, குரல் கேட்க, குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒப்பு கொடுங்க. உடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், எல்லா நன்மைகளையும் தருவார். பிள்ளைகள் காரியங்கள், படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, சரீர சுகம், குடும்பத்திலே சமாதானம், தீர்க்க ஆயுசு எல்லாம் ஏசப்பா தருவாங்க. இதயத்தை அவரிடம் ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. எங்கள் இதயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ராஜா நீர் போதும், நீர் போது ராஜா. குரல் கேட்க வேண்டும். எங்களை எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதிச்சிருங்க, எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. எங்களை நினச்சிக்கோங்க. சுகம் பலன் தீர்க்காயுசு கொடுத்து சமாதானம் தாங்க. பிறந்தநாள் திருமண நாளை ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.